வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே ஒரு அடிப்படையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது ட்ரேடிங்னு நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேருந்தே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக கேள்வினாச்சும் பட்டிருப்பீங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா உங்களுக்கு அது ஆரம்பத்தில நீங்க படிக்கும்போது தெரியும். ஏன்னா, இது ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்காது. 2டே 2 கோடு மட்டும் போட்டு, அங்க வந்தா பை பண்ணலாம், அங்க வந்தா செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்துருப்போம். அத கடந்து போயிருப்போம். அது மேல பெரிய ஈர்ப்பு இருந்திருக்காது, கவனிப்பு இருந்திருக்காது. ஏன்னா, ரொம்பவே எளிமையா இருக்கிற விஷயத்தில அ நம்மளுக்கு சாதாரணமாவே ஒரு கவனம் இருக்காது. அப்போ அத மட்டுமே ஆழமா நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஜான்வரி 1லேருந்து நான் இந்த சேனல்ல வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ரைட் ஃப்ரம் மார்ச், ஏப்ரல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தினம் ஒரு பார்வை அப்படின்ட்டு உங்களுக்கு இது தினமும் கூட உங்களுக்கு சொன்னா புரியும் அப்படிங்கிற மாரி இதோட இம்பார்ட்டன்ஸ், இதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, நான் இத தினமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த சப்போர்ட்ல ரூ. 425ங்க. மேல ரூ. 600 வரைக்கும் ஈஸியா பிரைஸ் போயிடுது. ரூ. 425லேருந்து ரூ. 600 வரைக்கும் போயிடுது. இதுல நீங்க அந்த டிகே ஆகுது, இல்ல காமா வேல்யூ பார்க்கணும், இல்லன்னா ஆப்ஷன் செயின் பார்க்கணும், இல்லன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், எதையும் பார்க்க தேவையில்ல. இந்த சார்ட்ட மட்டும் பார்த்தா போதும். இந்த சார்ட்ட பார்த்துட்டு, சும்மா இருந்தா போதும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அதான் பிரச்சனையே. ஏன்னா, இது சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். நீங்க பண்றது எல்லாமே அதுதான். அந்த சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து, அந்த ட்ரேட எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியோ, இல்லன்னா ஒரு நல்ல வெற்றியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கவனிக்கணும் வார்த்தைய. சின்ன தோல்வி, இல்ல நல்ல வெற்றி. சரிங்களா? இது நீங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க பாருங்க. என்ன என்ன ஆயிடப்போது? நான் எதுவும் உங்களுக்கு கோர்ஸ் மாரிலாம் நான் எதுவும் சொல்லி தர போறது கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். அதனால நான் கத்துக்கிட்டத உங்களுக்கு சொல்லி தர்றேன். சீக்கிரமா கத்துக்குங்க. ஆ சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த இது சென்செக்ஸ்ங்க. சென்செக்ஸ்ல 82,900 கால் ஆப்ஷன். நான் ஸ்பாட்ட பார்க்கவா, ஃபியூச்சர பார்க்கவா, எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் வீடியோ இருக்குது. உங்களுக்கு பொறுமை வேணும். ஏன்னா 370 வீடியோக்கு மேல போயிடுச்சு. அதனால நீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்களா? அப்படிங்கிறது சந்தேகம் தான். பார்த்தா நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். அவ்வளோதான். பார்க்கறதும் பார்க்காததும் உங்களுடைய முடிவு. ஆ இது பாருங்க நிஃப்டி. சென்செக்ஸ் பார்த்தீங்க. இது நிஃப்டி பார்க்குறீங்க. அதே இடம். 88. 88லேருந்து எது வரைக்கும் போகுது? ஏறக்குறைய 135க்கு போயிடுது. நிஃப்டி அவ்வளோதான் போகும். அப்போ பேங்க் நிஃப்டி என்ன நடந்துட்டு இருக்குது? பேங்க் நிஃப்டி 150க்கு வருது. நேத்தைக்கு ரூ. 150 வந்திருக்குது. 250, 230 வரைக்கும் போயிருக்கு. அப்ப இன்னைக்கும் அங்க வந்திருக்குது. வந்துட்டு இம்மீடியேட்டா அங்க போயிட்டு திரும்பவும் இங்க திரும்பவும் கூட 200 வரைக்கும் போயிடுச்சு. திரும்பவும் 150க்கே வந்துருச்சு. ஸோ இத பயிற்சி பண்ணுங்க. இது இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க. நீங்க ஒரு வேள 4, 5 வருஷமா நான் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறேங்க. நான் இத பார்த்தோனே எனக்கு புரிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து நான் ட்ரேட் பண்ண போறேன். முடியவே முடியாது. அந்த பொறுமை இருக்காது. என் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கிற அளவுக்கு பொறுமை இருந்தா, அதான் முதல் பாடம். அதனால தான் நான் 1 மணி நேரம் வீடியோவா போடுறேன். முதல்ல ட்ரெய்னிங் என்கிட்ட இருந்தே நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். என்ன அப்டின்னா 1 மணி நேரம் வீடியோ. நீங்க கடைசி வரைக்கும் ஓட்டாம பொறுமையா சில பேர் என்ன சொல்லுவாங்க, 2x ஸ்பீட்ல வச்சு பார்த்தேன். உங்க வீடியோ நல்லா இருந்தது. உங்களுக்கு பொறுமை வரணுங்கிறதுக்காக தான் அந்த மாரி வீடியோவே போடுறது. அதையும் நீங்க 2xல பண்றீங்கன்னா, ட்ரேடிங்க 2xல பண்ண முடியாதே. ட்ரேடிங்க அதே ப்ளே தான் பண்ண முடியுமே ஒழிய, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பொறுமைய வளர்த்துக்கோங்க நெறைய. காத்திருங்க. காத்திருந்து நீங்க அந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிக்கலாம். அவசரப்பட்டு எடுத்தீங்க அப்டின்னா, தோல்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
நெறைய சைக்காலஜிக்கல் வீடியோ அது நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் கூட 3 மாசத்துக்கு போட தான் போறேன். அதனால கத்துக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம வழக்கம் போல பேங்க் நிஃப்டிலேருந்தே ஆரம்பிக்கலாங்க. பேங்க் நிஃப்டி திரும்பவும் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துல வந்து உராசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அப் இந்த இடத்துக்கு வந்துட்டானாலே அப்படியே அத விடவே மாட்றான். அப்படியே உரசிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப புடிச்சிருக்கு போல ட்ரெண்ட் லைன. கட் பண்ணி போடானாலும் போமாட்றான். கீழ வாடானாலும் வரமாட்றான். அப்படியே உரசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கும் அதான் பண்ணான். ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு மாதிரியா வந்து இந்த மாரி வந்து கன்சாலிடேட் ஆனான் அப்படின்னா, ஒரு பெரிய மூவ்மென்ட்‌க்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் பண்றான். ஒரு பெரிய மூவ்மென்ட் வந்து நடக்குது. அந்த பெரிய மூவ்மென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு அப்படியே கவனிச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மாரி இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அப்படி பிரேக் ஆயி மேல போயிடுறான். ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறான், பிரேக் ஆயி மேல போறான். இந்த மாரி வந்து அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்கேயும் அதான் நடக்குது. ஒரு மாரியா வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரே இடத்திலேயே அப்படியே வந்து அது ஏதோ என்னமோ பண்ண போறான்னு தெரியுது. சம்திங் இஸ் ராங். அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். சம்திங் இஸ் ராங். ஒண்ணு மேல போறணும், இல்லன்னா கீழ வரணும். கீழ ஏற்கனவே நல்லா வந்துட்டு போயிட்டான். 50,000த்துல இருந்து கொஞ்சம் மேல போனான். 50,000த்துலேருந்து திரும்பவும் கொஞ்சம் மேல போனான். திரும்ப 50,000த்துலேருந்து நல்லாவே மேல போயிட்டான். அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? புல்லிஷ்னஸ் நல்ல புல்லிஷ்னஸோட வந்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்குது. ரொம்ப தூரம் மலை ஏறிட்டான். ஒருவேளை இறங்குவானோ? தெரியல. இறங்குறவோட கன்ஃபர்மேஷன் வந்து எங்க வரும் உங்களுக்கு? நம்ம ஏன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கோம், ஜாலியா சிரிச்சுட்டு அப்டின்னா, எந்த விதமான ட்ரேடையும் நம்ம ஓவர் நைட் வந்து ஹோல்ட் பண்ணவே மாட்டோம். தட் இஸ் த மெயின் ரூல். அன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறோம், அன்னைக்கே முடிச்சிடுறோம். இஃப் யூ ஆர் நாட் அன் இன்வெஸ்டர். நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கதையே வேற. ட்ரேடரா இருந்தாலோ, இல்ல ஸ்கால்பர் அந்த மாரி வந்து நெறைய பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அந்த மாரி நீங்க வேற அந்த மாரி எதனா பண்ற மாரி இருந்ததுன்னா ஓகே. ஆனா, நீங்க இன்வெஸ்டரா இல்லாம ட்ரேடரா இருந்து ஸ்கால்பரா இருந்தீங்க அப்டின்னா, ட்ரேட ஹோல்ட் பண்ணிறாதீங்க. சப்போர்ட் வந்தா பை பண்ணுங்க. லாபமோ, நஷ்டமோ அன்னைக்கே குளோஸ் பண்ணிருங்க. இத கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. பெரும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறமா இன்வெஸ்டரா மாறிக்கங்க. எதனா ஸ்டாக்குக்கு போயிட்டு நல்ல ஸ்டாக்கா போய், அதுல வந்து ஏதாவது ஒரு பாட்டம் அடிக்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. இப்ப அதானில ஒரு நியூஸ் வந்தது. பாட்டம் அடிச்சான். எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஐடில அப்போ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, மஹிந்திரா ஒரு கம்பெனி அத எடுத்தாங்களே, அந்த அது ரொம்ப பாட்டம் அடிச்சு அந்த மாரி டயத்துல வாங்கலாம். ஒரு ரிலையன்ஸ், ஒரு HDFC பேங்க். HDFC பேங்க்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு ரேஞ்ச் வச்சுட்டு, அந்த ரேஞ்சுக்குள்ளாரயே போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. கீழ இருந்து இப்படி ட்ரெண்ட் ஆயி வந்துகிட்டு இருந்தது. இப்ப இங்க இருந்து வந்து மேல வரைக்கும் போயிட்டு இருக்கிறான்னு நெனைக்கிறேன். நான் கவனிக்கல. நான் அனலைஸ் பண்ணும்போது நான் பண்ண சார்ட் அது. அதனால சொல்றேன். சரி ஓகே. பேங்க் நிஃப்டில என்ன பண்ணுவான்? இத கட் பண்ணக்கூடாது. ஏன்? மேல போய் கொஞ்சம் கீழ வந்திருக்கிறான். மேல போய் கொஞ்சம் கீழ வந்திருக்கிறான். மேல போய் கொஞ்சம் கீழ வரலாம். அப்புறம் மேல தான் போகணும். ஏன்னா ட்ரெண்ட் அப்படி இருக்குது. இத கட் பண்ணிட்டான்னா, கொஞ்சம் கீழ வரும். கீழ வந்து தான் போவான். கீழனா நல்லா வேகமா வந்தான்னா, இவ்வளோ தூரம் கூட வந்துருவான். சொல்ல முடியாது. ஆனா வந்து 52,000 அப்படிங்கிற இந்த லெவல்ல இருந்து மேல வந்துட்டான். நம்ம டார்கெட் 52,500. ஏன்னா இது கன்டின்யூ பண்ணுவான்ட்டு ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஏதோ பண்றதுலேருந்து பிரேக் ஆகும்போது வந்து மேல பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவ்வளோதான். அப்போ 5 மினிட்ஸ்ல போயிட்டு இன்னைக்கு வந்து அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்துருவோங்களா? பார்த்துட்டு இப்ப 5 மினிட்ஸ்ல போய் இன்னைக்கு என்ன மாரி வாய்ப்பு நம்மளுக்கு குடுத்தான்? நம்ம 1 ஹவர்ல என்னதான் கோட்டை கட்டினாலும் சரி. அதாவது மனக்கோட்டை. நீங்க வந்து அது மேல போவான். 52,500க்கு போவான். 60,000க்கு போயிருவான். நாளைக்கு காலையில 70,000ல ஓப்பன் ஆவான். நீங்க என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. காலையில கடை திறக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க. கடை திறக்கிற இந்த சென்ஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் யூ டோன்ட் ஹோல்ட் ட்ரேட். ஓவர் நைட் நீங்க வந்து ட்ரேட ஹோல்ட் பண்ணாதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு 9:30க்கு கூட வாங்க. 9 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து பரபரப்பா இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல.
ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஆஸ் எ ட்ரேடரா நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணலாம். சரியா? எதுவும் ஸ்டாக்க மெயின்டெயின் பண்ண தேவையில்ல, கடைய திறக்க தேவையில்ல, ஆள் வேலைக்கு வைக்க தேவையில்ல, அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், ஃபோன் பில்லு, இன்டர்நெட் பில்லு, வரப்போற அதிகாரிங்களுக்கு வந்து ஏதாவது கவனிக்கணும். இது ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி பண்ணணும். ஃபுட்டு எதனாச்சும் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ வந்து ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ் இருக்குது. கடைக்கு யாராச்சும் வந்து கரெக்ட்டா பண்ணுவாங்க. அதில வந்துட்டு நான் கம்பெனி எதனா வச்சிருக்கீங்கன்னா, அதில வந்து 1008 பிரச்சனை. எதுவுமே இல்லங்க ட்ரேடிங். பீஸ் ஆஃப் மைண்ட். சரியா? காலையில எந்திரிக்கிறோமா, சரியா ட்ரேட் எடுக்க தெரிஞ்சா போதும். 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். தப்பே இல்ல. 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களே நானே முதலாளி, நானே தொழிலாளி, நானே தான் ஸ்டாக்கு, நானே தான் எல்லாமே பண்ணுவேன், பில்லிங் பண்ணுவேன். அந்த மாரி இது. வேணாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கெல்லாம் நான் ஃபுல்லா வந்துட்டு வெளியில தான் இப்ப தான் வந்தேன் நான். அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இத வந்து போஸ்ட் பண்றதுக்கு. சரி ஓகே. கவனிச்சீங்களா? இத நான் பேசிட்டு இருக்கும்போது இத நீங்க கவனிச்சிருப்பீங்க. எத்தன பேர் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல. பண்ணவங்க கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்றவங்க கவனிச்சிருப்பீங்க. எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு? ப்ரீவியஸ் ஹை எங்க இருக்குது? இங்க இருக்குது. மார்க்கெட் எங்க போச்சு? மேல போச்சு. மேல எக்ஸாக்ட்டா எந்த இடத்துலருந்து ரிஜெக்ட் ஆச்சு? அங்கிருந்து ரிஜெக்ட் ஆயி கீழ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் குளோஸ். ஃபர்ஸ்ட் கேண்டில்ல என்ன நடக்குது? அது வந்து களம் எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு அனலைஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் கேண்டில். அதனால நம்ம துருதுருன்னு எந்த ட்ரேடு அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல வந்து முடிஞ்ச உடனே, அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆயி சல சல சரன்னு கீழ வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கண்ணு லெஃப்ட்ல என்ன என்ன இருக்கு? எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு? அதான் நம்மளுடைய கண்ணு பார்க்க வேண்டிய இடம் அதான் லெஃப்ட். அப்ப லெஃப்ட்ல பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து புல்லீஷா மேல போயிருக்குது. இந்த இடத்துல குரூப்ல டூப். இந்த குரூப்ல டூப் அப்படிங்கிறது வந்து புதுசா பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாது. அதுக்குன்னு தனியா நான் வந்து வீடியோ போடல. தினம் ஒரு பார்வையில நான் நெறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ எந்த தினம் ஒரு பார்வையில நான் சொன்னேனே எனக்கு ஞாபகம் இல்ல. அதனால அது எடுக்க முடியல. நான் அது தனியா வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இதுல ஒண்ணுமே இல்லங்க. மேல புல்லீஷா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? புல்லீஷா போற இடத்துல பிரைஸ் ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கு. ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. இப்ப பியரிஷா வந்துகிட்டே சாரி பியரிஷா வந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் கன்டின்யூ ஆகுது. கீழ போகுது. அப்ப கீழேருந்து மேல வந்தானா, இதான் குரூப்ல டூப். இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும். இத தாண்டி மேல போயிட்டான்னா மேல போயிருவான். இத தாண்ட முடியலன்னா திரும்ப கீழ தான் வரும். இவ்வளவுதான். இந்த குரூப்ல டூப்புன்லாம் சொல்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நெறைய இது கேள்விப்பட்டதுனால உங்களுக்கு வந்து மனசுக்கு ஈஸியா வந்து பதிஞ்சிரும் உங்க மனசுல. அதனால அந்த மாரி வார்த்தை பிரயோகம்லாம் வந்து பண்றோம். இந்த ட்ரெண்ட் லைன்ன்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் லைன் வந்து இட் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட்ன்னு சொல்லுவோம். ஸோ மேக்னெட் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. ட்ரெண்ட் லைன் கீழ போயிடுச்சுன்னா, ட்ரெண்ட் லைனுக்கு திரும்ப வந்து வரும். பிரைஸ் அத உராசிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒரே லவ்ஸ் ட்ரெண்ட் லைன் கூட பிரைஸ்க்கு. மேலேயே அப்படியே தொட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா? ஸோ நீங்க பார்க்க வேண்டிய இடம் கீழ வருது அப்டின்னா, இவன் எங்கிருந்து மேல போவான்? அவ்வளோதான். அப்ப எங்கிருந்து மேல வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் குரூப்ல டூப். அடுத்து இந்த லோ. இந்த பாடியிலிருந்து இந்த லோ வரைக்கும். பேரிஷா வந்தா என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? ஒரு கிரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. பச்சை கலர்ல மட்டும் நீ க்ளோஸ் வைடா. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அந்த மாரி. அதுக்கப்புறம் தான் பிளானே பண்ணுவோம் நம்ம. என்ன பண்ணலாம்? இது பண்ணா சரியா இருக்கும். அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புமே குடுக்காம, இது குரூப்ல டூப் தான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இந்த மாரி பியரிஷா வரும்போது என்னதான் நீங்க பயிற்சி எடுத்திருந்தாலும், இந்த ட்ரேட்லாம் குருட்டாம்போக்குலலாம் எடுக்கக்கூடாது. அப்படியே பியரிஷ்னஸ கன்டின்யூ பண்ணானா என்ன பண்ணுவீங்க? அப்ப கிரீன் க்ளோஸ் வந்து எங்க வச்சிருக்கான்? இங்க போய் வச்சுட்டான். முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட, உங்க ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த தப்ப தான் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? என்ட்ரி அட் எக்ஸிட். நம்ம என்ட்ரிக்கு பக்கத்திலேயே நேத்து தினம் ஒரு பார்வையில சொல்லியிருப்பேன். தியேட்டருக்கு போறீங்களா? வாசல் படியிலேயே வந்து டிக்கெட் அங்கேயே வந்து எடுத்து உட்கார்ந்துரணும். நேத்து ஒருத்தர் கூட கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாரு. இனிமேல் நான் தியேட்டர்ல போய் புக் பண்ணேன்னா, நான் இது எக்ஸிட் பக்கத்திலேயே நான் வந்து புக் பண்ணுவேன் அப்படின்னு. அதான் சும்மா ஜோக்.
நடுவுல இருந்தீங்கன்னா, வெளியில வரும்போது வந்து கொஞ்சம் மிதிப்பட்டு நெறைய அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே தான் ட்ரேடிங்லயும். நடுவுல போயிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. ஒண்ணு கடைசியா எடுங்க. இல்லன்னா மேல எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சா? காலங்காத்தால எடுத்தோனே மிஸ் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேல போறான், மேல போறான், மேல போறான், மேல போறான். இன்னைக்கு டே ஓப்பனா? இன்னைக்கு டே ஓப்பன போய் டச் பண்றானா? இந்த டச் பண்ற இடத்துல நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரைஸ் புல்லிஷா தான் இருக்குது. நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா யூ கேன் கிவ் எ ட்ரை. ரொம்ப நாளா புல்லிஷா போயிட்டு இருக்குது. நேத்திக்கும் அதேதான். மேல வந்தது. ஜஸ்ட் யூ வுட் ஹேவ் கிவன் எ ட்ரை. பூமாலை மாரி வந்தது கரெக்ட்டா. இன்னைக்கும் அதே பூமாலை மாரி வந்தது. ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, பிரைஸ் எங்க வந்தான்? திரும்ப இந்த பாட்டம்க்கே வந்துட்டான் பார்த்தீங்களா? ஒரு எப்படி சொல்றது? ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்க வந்து எதிர்பார்த்து, அந்த விஷயம் அப்படியே நடந்தது அப்டின்னா, ஒரு சின்ன நெருடலுக்கு அப்புறமா நடந்திருக்குது. இங்க பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கு. என்ன நெருடல் அப்டின்னா, நீங்க ட்ரேட் எடுத்தோனே மைனஸ்ல காமிச்சிருக்கிறான். பட் ஆனா பாசிட்டிவ் வந்துட்டான். நல்லாவே பாசிட்டிவ் வந்துட்டான். இங்க நீங்க ட்ரேட் எடுத்தோனே பாசிட்டிவ்ல போய்ட்டான். இவ்வளோதான் வித்தியாசம் 2த்துக்கும். சரி ஓகே. கீழ வந்தது. நான் மேல ட்ரேட் எடுத்தேன்ப்பா. கொஞ்சம் பயந்தேன். ஆனா சசி சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேல போய் க்ளோஸ் வச்சா என்ன ஆயிட போது? ஒரு 10 புள்ளி, 15 புள்ளி மேல போய் க்ளோஸ் வைக்க போறான். ஆடிக்கு ஒரு தடவ, அமாவாசைக்கு ஒரு தடவ 50 புள்ளி போய் க்ளோஸ் வைக்க போறான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐ அம் ரெடி டூ அக்செப்ட் த லாஸ். அவ்வளோதான். நான் ஒரு முயற்சி பண்றேன். தோல்வி வந்துருச்சு. அது ஏன் தோல்வி வந்ததுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி, அடுத்த தடவ அத நான் சரி பண்ணிப்பேன். ஓகேங்களா? அப்ப மேல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, கீழ வந்தது. கீழ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, மேல எங்க போச்சு? மேல எக்ஸாக்ட்டா போச்சா? உங்களுக்கு இந்த லைனு இது சரிப்பட்டு வராது. இந்த லைன் பார்த்துக்கங்க. ஒரு நிமிஷம். இந்த லைன். எக்ஸாக்ட்டா இருக்குங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனு அட! ட்ரெண்ட் லைன தூக்கிருவோம். இப்ப பாருங்க தெரியுதா பாருங்க. இந்த பாடி எங்க க்ளோஸ் வச்சிருக்கான் தெரியுதா? ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இன்னொரு தடவ நீங்க செல் பண்ணியிருந்தா கூட 350ல நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா, 275க்கு வந்துரும். ட்ரேடிங் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நெறைய லாஸ் ஆயிடுச்சு. நெறைய படிக்கிறேன் நான். மெயில் அனுப்புறீங்க, கஷ்டமா தான் இருக்குது. பட் ஆனா சம்பாரிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. 6 மாசம் டைம் நான் கேட்கிறேன் அப்டின்னா, நீங்க கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும் அப்டிங்கிறதுனால நான் அந்த மாரி சொல்றேன். அவசரப்படாதீங்க. இன்னைக்கு மட்டுமே பேங்க் நிஃப்டில இவ்ளோ வாய்ப்பு வந்து குடுத்துருக்கான். சரி ஓகே. இங்கிருந்து மேல போனானே எப்படி போனான்? இங்கிருந்து மேல சடனா மேல போய்ட்டான், சடனா கீழ வந்துட்டான். அந்த மாரி வந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லாலாம் இருக்காது. காலையில எடுத்தோனே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும் மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் ஆர்வம் கம்மியாகும். அப்ப கம்மியாகும்போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுது பாருங்க. இதானே லோ. அடுத்த லோ இங்க இருக்கா? அடுத்த தடவ கீழ வரும்போது இங்க தான் வந்தானா? அடுத்த தடவ இங்க தான் வந்தான். அடுத்த தடவ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இப்ப அப்படியே மேல பாருங்க. அந்த லெவல தாண்டவே மாட்டான். அப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து அடுத்து ஹை வச்சுட்டே போயிருப்பான். ஆனா இதுக்கப்புறமா லெவல தாண்ட மாட்டான். கடைசியா நான் என்ன நேத்து கூட நம்ம சொல்லிக்கிறோம். பேங்க் நிஃப்டி இந்த மாரி ஒரு மூவ் பண்ணுவான். மூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து லாஸ்ட்டா வந்து இப்படி வந்து முடிச்சுருவான். இதே தான். நேத்தைக்கு முடிச்சிருக்கான் பாருங்க. அதே தான் இன்னைக்கும் முடிக்கிறான். ரெகுலரா இத பண்றான். இந்த லோவ கட் பண்ண மாட்டான். இல்ல அப்படின்னா லைட்டா கட் பண்ணி முடிப்பான். லைட்டா. தினமும் நடக்குது. ஆனா ஃபியூச்சர ட்ரேட் பண்றதுக்கு ₹1,50,000 வேணுமே. ஒரு லாட் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மைனஸ்ல போறது, அதெல்லாம் கொஞ்சம் பஃபர் வந்து வேணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம்? ₹5,00,000 முதலீடு வச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சாதாரணமான ஒரு சின்ன கடை ஒண்ணு பண்ணணும். ஒரு தள்ளு வண்டியில ஒரு இட்லி சுட்டு விக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. அதுக்கே உங்களுக்கு என்ன பெரிய இன்வெஸ்ட்மென்ட் வேணும்.
சரிங்களா? அது ட்ரேடிங்கில ரூ. 5000 வச்சு நான் டெய்லி ரூ. 500 சம்பாரிச்சுருவேன். ரூ. 10,000 வச்சு ரூ. 1000 சம்பாரிச்சுருவேன். நெறைய பேர் நம்பிக்கை குடுக்குறாங்க. நான் உண்மைய சொல்றேன். அது பண்ண முடியாது. பண்றேன்னு நெறைய பேர் கிளைம் பண்ணலாம். தொடர்ந்து பண்ண முடியாது. ஒரு நாள் பண்ணலாம். இன்னைக்கு பண்ணலாம். நானே பண்ண முடியாது. என்னாலயும் பண்ண முடியாது. சைக்காலஜி வில் பிளேஸ் எ பிக் ரோல். அது அந்த அளவுக்கு உங்கள வந்து ஒரு மாரி பண்ணிடும். பெர்ஃபெக்ட்டா நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து தெரியும். நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். பட் ஆனா ரூ. 10,000 வச்சு நான் டெய்லியும் ரூ. 1000 பண்ணுவேன்னா, என்னால முடியாது. சரிங்களா? அதான் உண்ம. உண்ம அது. அதுக்கப்புறம் வந்து ட்ரை எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வெறும் ரூ. 10,000 வச்சு எப்படி ரூ. 10,00,000 சம்பாரிச்சேன் ட்ரேடிங்லன்னு ஒரு வீடியோ வந்து போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவ்வளோ வாய்ப்பு ஃபியூச்சர்ல குடுத்துருக்கான். செப்டம்பர் ஃபியூச்சர்ல. அப்போ இது இவ்வளோ பணம் வச்சு என்ட்ட வந்து ட்ரேட் பண்ண முடியாது. என்ட்ட ஒரு 50,000 தான் இருக்கு. 1,00,000 தான் இருக்கு. அத வச்சு நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நான் பண்றேன் அப்டின்னா, அப்ப ஆப்ஷன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ வந்து செலக்ட் பண்ணணுங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கேண்டிலு, 2வது கேண்டிலு, 3வது கேண்டில் எல்லாம் பிரைஸ் ஒரு இடத்துல வந்து ஹோல்டு ஆரம்பிக்கும். அப்ப ஹோல்டு ஆகுது அப்டின்னா, அந்த ஹோல்டு ஆகுற இடம் எந்த இடம்னு பார்ப்போம். 50 டூ 200, 50 டூ 300 இங்க இருக்குது. 50 டூ 400 இங்க இருக்குது. 100 இன்னும் ரொம்பவே கீழ இருக்குது. அப்போ 50 டூ 200 ஆப்ட்டா இருக்கும். இல்லங்க நான் ஸ்பாட்ட பார்த்து தான் நான் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் ஐயா நீங்க எதையா பார்த்து எதையா பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ மட்டும் சரியா வந்து எடுத்துருங்க. சரியானா இந்த மணில. இல்ல அட் த மணில. அவுட் ஆஃப் த மணில எடுக்காதீங்க. சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இத பார்த்து நான் எப்படி என்னமோ இருந்துட்டு போகுது. இந்த மணில எடுத்துருங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இல்ல அட் த மணி. அப்போ 50 டூ 200 இந்த 50 டூ 200 ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுத்துறீங்க. இது நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன்ல வச்சுக்கிட்டு, அப்புறம் புட் ஆப்ஷன் போய் இன்னொரு ஸ்க்ரீன்ல போய் பார்க்குற மாரி வச்சுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன 2ஆ பிரிச்சுருங்க. இதுல கால் ஆப்ஷன், இதுல புட் ஆப்ஷன். எது சப்போர்ட்க்கு வந்தாலும் நான் வந்து பை பண்ணுவேன். அனலைஸ் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. பட் ஆனா ட்ரேட் எடுக்கிறதுக்கு அந்த மாரி. 2மே ஒரே இதுல தெரியிற மாரி. எது சப்போர்ட்க்கு வந்தாலும் நான் வந்து ஐ அம் ரெடி டூ பை. அந்த மாரி சொல்றேன். 50 டூ 200 கால் ஆப்ஷன் என்ன பண்ணான், நேத்து இந்த இடத்துலேருந்து மேல போயிருக்கிறான். அதே இடத்துலேருந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி முடிச்சுட்டான். இன்னைக்கு அந்த இடத்துல இருந்தே கீழ வந்திருக்கிறான். இதே ஜோனுக்குள்ளார வந்தனா மேல போய்ட்டான். எங்க போனான்? அதே இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகி கீழ வந்தான். எங்க வந்தான்? அதே இடத்துக்கு தான். நெறைய அதே இதே சொல்ட்டேனா? பிகாஸ் அதான் நடக்குது. 140 140லேருந்து எங்க போறான்? 240க்கு போயிறான். சாரி 230. லாஸ்ட்டா நீங்க எடுக்கலாம். இந்த இடத்து இன்னைக்கு லோ வந்ததுல, இன்னைக்கு லோல நீங்க ட்ரை பண்ணலாம். எவ்ளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு இருக்கு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எவ்ளோ பெரிய பியரிஷ் கேண்டிலு. எவ்ளோ பெரிய பியரிஷ் கேண்டில் பாருங்க. இங்கேயும் அதே தான். இங்கேயும் அதே தான் கீழ போச்சு. இதுல போய் நீங்க ட்ரேட் எடுக்க சொல்றீங்களே. எடுக்கணும். இதுல தான் எடுக்கணும். இதெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது. போடா, போடா நான் எத்தனையோ பார்த்துருக்கேன்டா அப்படிங்கிற மாரி வந்து நீங்களே வந்து மனசுல நெனச்சுக்கலாம். பாரு அதே தான் புல்லிஷ்னஸ். புல்லிஷா இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். அடுத்து புல்லிஷா எவ்வளோ தூரம் போயிருக்கிறான் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்தோன அப்படியே வெட்டி பாம்பா அடங்கிட்டான். பியரிஷ்னஸ், பெரிய பியரிஷ்னஸ். சப்போர்ட்க்கு வந்தோன ஒண்ணும் அதுக்கான சுவடே இல்ல. அப்படியே திரும்பி மேல போய்ட்டான். பயப்படவே பயப்படாத. அடுத்த சப்போர்ட்க்கு வர்றானா பை. எனக்கு ஆப்போசிட்டா இன்னும் கொஞ்சம் கீழ போய் க்ளோஸ் வைக்கிறானா, நான் தோல்விய ஒத்துக்கிறேன்பா. நீ தான் ஜெயிச்ச அப்படின்ட்டு நம்ம வெளியில வந்துரணும். சண்டலாம் போடக்கூடாது. ஃபியூச்சர்ல என்ன பார்த்தீங்களோ அதே தான். மேல போயிட்டு கீழ இவ்வளோ தூரம் வந்திருக்கான். மேல போய் திரும்பவும் கீழ, மேல போய் கீழ, மேல போக முடியாம கீழ, மேல போக முடியாம கீழ. ஒரு கட்டத்தில ட்ரெண்ட பிரேக் பண்ணி கீழ வந்தான். எங்க வருவான்? சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கே வந்துருவான். இந்த ட்ரெண்ட் எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்துருவான். வந்தானா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தான்னா, கொஞ்சம் மேல போயிட்டு இப்படி கீழ வந்திருப்பான்.
கொஞ்சம் டைமிங் பத்தலன்னோனே இதுலயே வந்து முடிச்சுட்டாய்ங்க. ஸோ இவ்வளோதாங்க ஆப்ஷன்ஸும். அப்போ நீங்க என்ன இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சொல்றீங்க? இவ்ளோ கரெக்ட்டா வந்து மேல போகும்னு சொல்றீங்க. எல்லாமே அப்புறம் ஏன் வந்து 5000, 10,000 வச்சு பண்ண முடியாது? பண்ணவே முடியாது. சைக்காலஜி. சைக்காலஜி நம்மள பண்ண விடாது. ரூ. 5,00,000 வச்சுட்டு நீங்க இது ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அத பத்தி ஒண்ணுமே உங்களுக்கு கவலையே இருக்காது. வெறும் ரூ. 500 வச்சுட்டு இத நீங்க எடுத்து பாருங்க. அந்த அந்த படபடப்பு, அந்த டென்ஷனு அதே வந்து அதிலேயே காலியாயிடும் நீங்க. அதனால ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் வச்சுட்டு ட்ரேடிங்க்கு வாங்க. இல்லன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்காக வெயிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் தான் பண்ண போறீங்க அப்டின்னா, ஒரு 1,00,000 வச்சுக்கோங்க. ஒரே ஒரு லாட் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? சசி சொல்றாப்ல அப்படின்னு கண்ண மூடிட்டு வாங்குனா சக்சஸ் வராது. நெறைய பயிற்சி பண்ணணும். நெறைய பயிற்சி எதுக்கு பண்றீங்கன்னா, பொறுமைக்காக தான் பண்றீங்க. ட்ரேடு நீங்க எடுத்துருவீங்க. நீங்க எங்க வேணாலும் பை, செல்லுன்னு கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பயிற்சி எதுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பொறுமைக்கு தான். அந்த பொறுமை உங்களுக்கு வந்து எப்போ வரும்னா, பயிற்சியில தான் வரும். இதுவரைக்கும் நீங்க காத்திருப்பீங்க அப்பதான். அவசரப்பட மாட்டீங்க. இங்கேயே எடுக்க மாட்டீங்க. போனா போயிட்டு போறான்னு விட்டுருவீங்க நீங்க. திரும்ப வராமலே போயிற போறான். வரும்போது பார்த்துக்கலாம். வந்தானா கீழ திருப்பி எடுத்துற வேண்டியது தான் அவ்வளோதான். அப்போ கால் ஆப்ஷன்ல இது வந்து நடந்திருக்குது. புட் ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்குது? புட் ஆப்ஷன்ல பிரைஸு ஓப்பன் பண்ணோனே மேல போச்சு. ஓப்பன் பண்ணோனே மேல எங்க போச்சு? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து கீழ வந்தவன், இன்னைக்கு எங்க வந்துட்டு எங்கேருந்து ஓப்பன் ஆகி மேல போனானோ ஒரே முட்டா, அதே லெவலுக்கு வந்தானா? வந்தவன் நீங்க நீங்க புட் ஆப்ஷன் கூட நீங்க இதுக்கு வருது, சப்போர்ட்க்கு தான் வந்திருக்குது. ஐ அம் கோயிங் டூ டேக் எ ட்ரேட் அப்படின்னு எடுத்தீங்க 169. இது எங்க போய் க்ளோஸ் வச்சிருக்குது பாடின்னு பார்த்தீங்கன்னா 164. தட் மீன்ஸ் 5 பாயிண்ட்ஸ். நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம்? 10லேருந்து 15 புள்ளிக்கு வெயிட் பண்ணுவோம். 5 புள்ளியில க்ளோஸ் வச்சிருக்கான். அங்கிருந்து எங்க போய்ட்டான்? ப்ரீவியஸ் ஹைக்கே போய்ட்டான். இன்னைக்கு எங்க ஹையோ அந்த ஹைக்கே போய்ட்டான். இவ்வளோதாங்க. எத்தன நிமிஷம் நீங்க வெயிட் பண்றீங்க? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமாவே வந்து அப்பாடா! அப்படின்னு இருந்திருப்பீங்க. அவன் அடுத்த 15 நிமிஷத்துல டார்கெட்டுக்கே போய்ட்டான். மொத்தம் 30 நிமிஷம். இப்ப அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான்? அதுக்கப்புறமா நீங்க மறுபடியும் வந்துட்டு இது செல் நம்ம பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டோம். அதனால பை தான் பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் கூட திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் மேல போயிருக்கும். கீழ கொஞ்சம் வந்துட்டு திரும்ப வந்து மேல வர தான் ட்ரை பண்ணியிருக்கான். இதுலயே நீங்க வந்து அந்த சீக்வென்ஸ வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். வரவே மாட்டான். ஹையர் ஹை, ஹையர் லோங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ட்ரேடிங்ல. நீங்க கட்டாயமா அத வந்து படிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப தெளிவா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நிஃப்டில போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? நிஃப்டி ட்ரெண்ட் ஆச்சுங்க. இந்த ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட கரெக்ட்டா நம்ம சொன்ன மாரி பிரேக் ஆச்சு. இந்த டாப்புக்கே, இந்த ஹைக்கே போச்சு. அதுக்கப்புறம் வந்து புது ஹை வந்து வச்சுட்டே இருக்கான். இப்போ என்ன பண்றான்னா, திரும்பவும் இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இத வந்து எப்படி பார்த்தோம்? இந்த மாரி வந்து சேனல் பேட்டர்ன். மேல கீழ போகுது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மேல கரெக்ட்டா வந்து போகல. இந்த ஹைய கட் பண்ணாமலேயே 2, 3 நாளா வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போறான். ஸோ 2 நாள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லணும்னா, நேத்து, முந்தா நேத்து சாரி நேற்றைக்கு, இன்னைக்கு 2 நாளா வந்து என்ன பண்றான், இந்த லெவல கட் பண்ண மாட்றான். கீழ வந்தான்னா, லோ வந்து இவ்வளோ தான் வருது. ஸோ 1 ஹவர்ல இதுதான் உங்களுடைய அனாலிசிஸ். அந்த பேங்க் நிஃப்டில சொன்ன அதே விஷயம் தான். சம்திங் இஸ் ராங். என்னமோ பண்றான். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். கிடுகிடுன்னு வந்தான். வந்துட்டு அப்படியே நின்னுட்டான். இந்த மாரி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. நடத்துனான்னா பிரேக். இல்லன்னா பிரேக். ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் ஆயி போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா இந்த இடத்துலேருந்து இவ்ளோ தூரம் மேல புல்லிஷா வந்திருக்குது. அப்ப கீழ வந்துருவானோ? தெரியாது. நாளைக்கு கடை திறக்கட்டும். கடை திறந்தோனே பார்த்துக்கலாம். பட் ஆனா, ஒரு வால்யூமோட ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாரி கூட எதிர்பார்க்கலாம். ஓகே. 1 ஹவர்ல நமக்கு அதான் தெரியுது. அப்போ நிஃப்டி 5 மினிட்ஸ்ல இன்னைக்கு என்ன வந்து ட்ரேட் வந்து குடுத்துருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸு
அந்த கீழே இருக்க ட்ரெண்ட் லைனு அதை தொட்டோன்னு வந்து மேலே போயிட்டே இருக்குது ப்ரைஸு. அப்போ இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஓப்பன்லேருந்தே வந்து ஒரு பெரிய ட்ராப்பு. நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒன்று இந்த லெவலு, இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டே வாய்ப்பு தான். கீழே வந்துடும். மேலே போயிட்டு இருந்தோன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? இதை வரைவோம். அடுத்து வந்து ஆல் டைம் ஹை இங்கே இருக்குன்னு வரைவோம். கீழே வந்தோன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்போம். அவ்வளோ. ஸோ மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஆ, அ தேங்கி தேங்கி போயிருக்கிறான். மேலே புல்லிஷா தான் போயிருக்கிறான். பட் ஆனால் தேங்கி அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கான். அந்த இடம் வந்தோன்னா தான் இன்னைக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்குறான். பட் ஆனால் செல்லர்ஸ் வந்து மறுபடியும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போயிட்டாங்க கீழே. எந்த லெவலுக்கு? இந்த லெவலுக்கும் கீழே கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஒருவேளை நீங்க இது ஒரு ஃபால் ஆயிருக்கு. மேலே போயிட்டு பூ மாலை அப்படின்ட்டு நீங்க இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா லாஸ். இல்லன்னு சொல்லவே மாட்டேன். 400 403 எங்க போய் க்ளோஸ் வச்சது? 95 395ல போய் க்ளோஸ் வச்சிருக்குது. எங்க? 403 395. அப்ப எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு? 9 புள்ளி லாஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ல 9 புள்ளி. நம்ம என்ன சொல்றோம்? 15 புள்ளி வரைக்கும் நீங்க காத்திருக்கலாம். தப்பு இல்ல. 15க்கும் மேல போச்சுன்னா, உங்களுக்கு ஆபத்து. வெளிய வந்துர்றது நல்லது அப்படின்னு. இப்போ 9 புள்ளி தான் கீழ போய் லாஸ். அதாவது நீங்க இத பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பெருசா தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த பியரிஷ்னஸ பார்த்தோன்னே, அடேங்கப்பா! சசி என்ன சொல்றாப்ல, மேல போய் கீழ வரும். நீங்க பூ மாலை என்ட்ரி எடுங்க. சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இங்க இவ்ளோ பெருசா போய்ட்டானே! க்ளோஸ் எங்க வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 5 புள்ளி, 6 புள்ளி, 9 புள்ளி அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? 9 புள்ளி க்ளோஸ். நீங்க எக்ஸிட்டும் பண்ணிடலாம். எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா 9 புள்ளிங்கும்போது வந்து ஏறக்குறைய சற்றேறக்குறைய நம்மளுடைய கணக்குக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த லெவலுக்கு வந்துருவானோ? அழகா ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து போட்டான். எந்த இடத்துல? ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல. மேல எப்படி போயிட்டே இருக்கான்? மேல போம்போது எப்படி போவான்? ப்ரீவியஸ் லோ வரமாட்டான். ப்ரீவியஸ் லோ வரமாட்டான். வராம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ப்ரீவியஸ் லோ இங்க இருக்குது. அப்ப ப்ரீவியஸ் லோ வராம மேல போறதுக்கு வாய்ப்பு. இது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறனால தான் ட்ரெண்ட் லைன் போட சொல்றது. ஆஸ் எ பிகினரா உங்களுக்கு வந்து இதுக்கான ஐடியாவே உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறனால தான் ட்ரெண்ட் லைன் போட சொல்றோம். அப்ப ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா வந்துரும். அப்ப ஏற்கனவே இந்த லோ இருக்குது. இந்த லோ வரைக்கும் வரக்கூடாது. வராம போனானா தான் மேல போகும். புரியுதுங்களா? இந்த லோவுக்கு வராம மேல போனா தான் மேல போயிருக்கான். இந்த லோவுக்கு வராம மேல போனா தான் அதுதான் ட்ரெண்ட். அப்ப இங்க ஒரு லோ இருக்குன்னா, இந்த லோவுக்கு வரக்கூடாது. வராம இங்க இருந்தே மேல போ. அப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? வராம மேல போய். அப்போ பெர்ஃபெக்ட். அந்த பெர்ஃபெக்ஷன்லயே என்ன நடந்திருக்குன்னா, ரிவர்சல் கேண்டில். இந்த ரிவர்சல் கேண்டிலுக்கு அப்புறமா பிரைஸ் அந்த மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. எத கட் பண்ணும்? இத கட் பண்ணும். ஆனா, அவன் என்ன பண்ணிட்டான்? இங்கேருந்து ரிவர்சல் ஆயி திரும்பவும் வந்து கீழ வந்திருக்கிறான். பட் ஆனா இந்த தடவ ஃபெயில்டு லோ. ஃபெயில்டு லோ போயிட்டு இத கட் பண்ணிட்டான். வேல முடிஞ்சது. அவ்வளோதான். இத கட் பண்ணிட்டனால வேல முடிஞ்சது. அப்புறம் மேல போய் கீழ அந்த இடத்திலேயே வந்து புல் பேக் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போய்ட்டான். எங்க போயிருக்கிறான்? இந்த ப்ரீவியஸா இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து டார்கெட். இத வுட்டா அடுத்த டார்கெட் இந்த பாடி. அதுக்கப்புறம் இந்த விக். பெர்ஃபெக்ட்டா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அதுக்கு தான் இத வந்து 500 டைம்ஸ் வந்து உங்கள வந்து பார்க்க சொல்றது. 500 டைம்ஸ். மேலேருந்து கீழ வந்தான். மேல போய் கீழ வந்தான். மேல போய் கீழ வர முடியாம மேல போய் இத பிரேக் பண்ணா மேல போய்ட்டான். அப்ப கீழ வர முடியாம மேல போனான். கீழ வர முடியாம மேல போயிருக்கிறான். கீழ வர முடியாம லோவ பிரேக் பண்ண மாட்றான் பாருங்க. அப்ப இங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மேலேருந்து கீழ வந்தான். மேல போய் கீழ வந்திருக்கிறான். மேல போய் கீழ வர முடியல. அப்ப மேல வரும்போது இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டான். மேல போயிட்டு இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்தான். சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கிறான். அதே ஜெராக்ஸ் காப்பி மாரி இருக்கா? ஆனா வேற மாரி இருக்கு. இது ஒரு மாரி இருக்கு. இது ஒரு மாரி இருக்கு. அதனால தான் ஃபோக்கஸ வந்துட்டு எப்பவுமே வந்து உங்க கேண்டில் கிரீன்ல இருக்கு. என் கேண்டில் எல்லோல இருக்கு. உங்க கேண்டில்ல விக் இருக்கு. என் கேண்டில்ல ஃபுல்லா வந்து பாடி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அத நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்ல.
அப்புறம் இங்க வேல்யூ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நான் ட்ரேடு எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லல. நான் உங்களுக்கு கால்ஸ் குடுக்கல. நான் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நேத்து என்ன நடந்ததோ, அதே தான் இன்னைக்கும் நடந்திருக்குது. ஆனா நேத்து வேற மாரி நடந்திருக்கு. இவ்ளோ பெரிய ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு இவ்ளோ தான் இருக்கு. பட் ஆனா நடந்த விஷயம் எல்லாமே ஒண்ணு தான். போயிருக்கிறான், திரும்ப வந்திருக்கிறான். இந்த லெவல்ல மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான், போயிருக்கான். திரும்பவும் அதே மாரி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கான். இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்திருக்கான், போயிருக்கான். ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருக்கான். இதுவும் ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே வந்து, நான் என்ன சொல்லி தர்றேனோ, அதுல மட்டும் வச்சா போதும். இங்க விக் இருக்கா? இந்த கேண்டில் எல்லோ கலர்ல இருக்கா? கிரீன் கலர்ல இருக்கா? வேண்டவே வேணாம். நமக்கு சீக்வென்ஸ் தான். சீக்வென்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன். அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த மாரி நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த ஹைக்கு வந்திருக்கும். இந்த ஹைக்கு வந்தோன அப்படியே வந்து முடிச்சுட்டான். இந்த லோவ வந்து கட் பண்ணாம அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கு. தட்ஸ் ஆல். நிஃப்டி முடிஞ்சுது. அப்ப நிஃப்டியுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம்னா, எங்க வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம்? 25,400 இந்த 25,400ங்கிறது வந்து எங்க இருக்குது? இங்க இருக்கு. அப்புறம் 25,500 எங்கேயோ மேல இருக்கு. அப்ப நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? 25,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அதே தான். ஸ்க்ரீன பாதியா டிவைட் பண்ணி, கால் ஆப்ஷன் இந்த பக்கம், புட் ஆப்ஷன் இந்த பக்கம். எதுல ட்ரேட் வந்தாலும் நாங்க எடுப்போம். இல்ல 2 மானிட்டர் இருக்கா? ஒண்ணுத்துல காலு, ஒண்ணுத்துல புட் ஆப்ஷன். இல்ல 3, 4 மானிட்டர் வச்சிருக்கீங்களா? ஒண்ணுத்துல ஃபியூச்சர் போகட்டும். இதுல வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் மட்டும் வச்சுக்குவோம். ஒண்ணுத்துல ஜாலியா டிவி வச்சு பார்த்துட்டு இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதனால பொழுத போக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்ப கால் ஆப்ஷன்ல என்ன பண்ணனா, நேத்துலேருந்தே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது முந்தா நேத்துலேருந்தே வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேல போயிருக்கான். நேத்துக்கும் அத ஃபாலோ பண்ணான். இன்னைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கான். பட் ஆனா ஒரு சின்ன அதாவது உங்க கான்ஃபிடன்ஸ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகி போயிட்டான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த லெவல்லேருந்து மேல போயிருந்திருக்கணும். அதாவது முந்தா நேத்து லெவலு நேத்து எக்ஸாக்ட்டா வந்து போனான் பார்த்தீங்களா? 91னா 91ல வந்து அப்படியே வந்து மேல போய்ட்டான். பட் ஆனா, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்? 91க்கு வந்ததுக்கு அப்புறமா அத பிரேக் பண்ணி கீழ போய்ட்டான். எங்க போயிருக்கிறான்? 85க்கு போயிருக்கிறான். அப்ப கூட பாருங்க 91னா 81 வரைக்கும் வரணும் 10 பாயிண்ட்னா. 85லயே க்ளோஸ் பண்ணிட்டு மேல போய்ட்டான். ஸோ அப்போ உங்களுக்கு 6 புள்ளி தான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷேக் இருந்திருக்கும். 6 புள்ளி இத வந்து என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ளாரயே அவன் வந்து மேல போய்ட்டான். மேல எங்க போய்ட்டான்? மேல இந்த ப்ரீவியஸ் லெவல் எங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாடி. அடுத்து வந்து இந்த பாடி. டார்கெட்னா இந்த பாடி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆனா அங்க வரைக்கும் போகல. போகாமலே கீழ வந்துட்டான். எங்கேருந்து? 91லேருந்து. ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணானா வேல முடிஞ்சது அவ்வளோதான். 100லயே வெளியில வந்தான். ஒண்ணு மேல வெளியில வரலாம். இல்லன்னா இங்க வெளியில வரலாம். ஃபர்ஸ்ட் பாடி வந்து இங்க இருக்கு. இதான் லெவல். அப்புறம் தான் இது. அப்புறம் தான் இது. சரிங்களா? 91லேருந்து எங்க வரைக்கும் போயிருக்கு பிரைஸு? ஏறக்குறைய 130 வரைக்கும் போயிருக்கு. 40 புள்ளி வரைக்கும் போயிருக்கு. நம்ம எங்க வெளியில வந்திருக்கலாம்? 120லயே வெளியில வந்திருக்கலாம். ஒரு 30 புள்ளி கிடைச்சிருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மறக்கவே நிஃப்டி, புட் ஆப்ஷன் அந்த சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங்ன்னு வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அது வந்து நீங்க எப்பவுமே வந்து அந்த இந்த மணியில இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எதனா ஒரு சிக்னல் கிடைக்கலாம். இங்கிருந்து கூட லீடுன்னு நம்ம இங்கிருந்து அங்க எடுத்துட்டு போய்க்கலாம் ஃபியூச்சருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ செலக்ட் பண்றதுக்கு ஃபியூச்சர பார்த்து தானே இங்க வர்றீங்க. பட் ஆனா இது வந்து அப்படியே உல்டாவா பண்ணலாம். இங்க பார்த்து அங்க இப்படி புட் ஆப்ஷன் இப்படி இருக்குன்னா, அப்போ வந்து பிரேக் இப்படி ஆச்சுன்னா, அங்க வந்து என்ன ஆகும்? அந்த மாரி நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே இமேஜினேஷன் தான். கடை திறக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்றேன். அதுல மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓவர் நைட் ட்ரேட வந்து ஹோல்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ ஒரு ஃபாலிங் வெட்ஜ் வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? பிரேக் ஆயி மேல போக தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் வந்து பிரேக் ஆயி மேல போகுது அப்படின்னா, மார்க்கெட் கீழ வரணுமா?
கண்டிப்பா கீழ வந்தா தான் இவன் மேல போவான். அப்ப அந்த சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து இங்கே இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து மேல போச்சு அப்படின்னா, அப்போ மார்க்கெட்டு இந்த வாரத்துக்குள்ளாரயே வந்து விழுந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து எழுந்திருக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்ப வந்தான்னா எங்க வருவான்? ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க இருக்கு. செகண்ட் டார்கெட் இங்க இருக்கு. தேர்ட் டார்கெட் அல்டிமேட் டார்கெட் 175. எங்கிருந்து வர வாய்ப்பு இருக்கு? இன்னொரு தடவ கூட கீழ இப்படி கூட வந்துட்டு கூட வரலாம். இது வந்து 80% நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. 80%. இது மேல மட்டும் தான் பிரேக் ஆகுமா? கீழ பிரேக் ஆகாதான்னா, கீழயும் ஆகும். அதுதான் 20%. ஸோ இத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனா நடக்க ஆரம்பிச்சதுன்னா, அவன் வந்து போயிருவான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஆனா நடக்கல, கீழ போறான். இந்த லோவ பிரேக் பண்றான்னா, இத பிரேக் பண்ணாலும் வேகமா கீழ போவான். எத பிரேக் பண்ணாலும் வேகமா கீழ போவான். மேல பிரேக் பண்ணா வேகமா மேல போவான். அது உறுதி. பட் ஆனா எந்த பக்கம் பிரேக் ஆக போறான் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். அதுக்கேத்த மாரி ட்ரேட்ஸ வந்து அலைன் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகப்போது. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு இது நடக்க கூட வாய்ப்பு. நாளைக்கு கூட ஒரு கன்சால்டேஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி அன்னைக்கு நடக்கலாம். இல்ல நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரினால வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா, பேங்க் நிஃப்டிய பொறுத்து இதுவும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ சம்திங் இஸ் ராங் இன் த மார்க்கெட். அந்த ராங்குங்கிறத வந்து நம்ம அத எப்படி ட்ரேடா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு நம்மளோட திறமை. அதனால நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மூவ்மெண்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்திலேயே. சரிங்களா? ஸோ 2மே வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் கூட நீங்க பாருங்க. ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து நின்னுடுச்சா பிரைஸ்? ஒரு பெரிய மூவ்மென்ட்க்கு அப்புறமா பிரைஸ் வந்து நின்னுட்டு இருக்கா? இந்த பிரைஸ் நின்னுட்டு இருக்குது. கீழ வந்து இந்த மாரி ட்ரெண்ட் லைன வந்து தொட்டுட்டு போனான். இன்னைக்கு ட்ரெண்ட் லைன வந்து தொடவே இல்ல. இங்க மேலேயே இருக்கிறான். ஒருவேளை இங்கிருந்து இப்படிலாம் மேல பிரேக் ஆனானா மேல போயிரும். நல்ல மூவ்மென்ட் வந்து இருக்கும். புதிய ஹை. புதிய உச்சத்தை அடைந்தது சென்செக்ஸ்னா, அப்புறம் நியூஸ்ல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, இத நிஃப்டி இதுவும் வந்து 2 பேரும் வந்து ஒண்ணா தான் ட்ரேட் ஆவாங்க. நிஃப்டி எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, எப்படி போதோ அதுக்கு ஏத்த மாரியே தான் வந்து சென்செக்ஸும் வந்து மூவ் ஆகும். அப்ப இவன் வந்து பிரேக் வந்து இந்த மாரி வந்து காமிச்சிருக்கான். கண்டிப்பா பிரேக் ஆகப்போது. எந்த பக்கம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து பிரேக் ஆகும்போது டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த லெவல கட் பண்ணாமலேயே மேல இப்படி போறான் அப்படின்னா, அப்படியே மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரெண்டுக்கு வராமலேயே மேல போறான்னா, நல்லா புல்லிஷா வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குது. பார்ப்போம் அவன் வந்து என்ன பண்றானோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ட்ரேட்ஸ வந்து கட்டமைச்சுக்கலாம். அதுவரைக்கும் சும்மா இருந்தா போதும். அந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது இதுதான். மேலேருந்து கீழ வந்தான், இந்த லோவுக்கு வரக்கூடாது. ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால, அப்போ மேல போய் திரும்பவும் வந்து எங்க வந்தான்? அங்கே தான் வந்தான். அங்கிருந்து எங்க போனான்? இந்த ஹைக்கு போய்ட்டான். வேல முடிஞ்சதா? ஸோ, தினம் ஒரு பார்வை வந்து நெறைய பேர் வந்து தினமும் கூட பார்க்குறீங்க. ஒரு 4000, 5000 பேர் வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்ட்டு YouTube வந்து சொல்லுது. நெறைய விஷயங்கள வந்து இதில வந்து நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ, இன்னும் கூட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றேன். சில பேர் வந்து மெசேஜ்ல வந்துட்டு அப்போ ஜான்வரிலேருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னு. கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி ஐடியா இருந்தா நான் இவ்வளோ விஷயத்த உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். ஆ சரிங்களா? நான் ஏன் இவ்வளோ விஷயத்த உங்களுக்கு சொல்லுவானே? அப்போ கோர்ஸ்ல வந்து கத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிருவேனா? அந்த மாரி எந்த ஐடியாவுமே இல்லங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றேன். உங்களுக்கு கூட இந்த மாரி எதனாச்சும் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நாங்கலாம் கத்துக்க தயாரா இருக்கிறோம். ஆனா காசு குடுக்க மாட்டோம். நீங்க சம்பாரிக்கணும்னா மார்க்கெட்லயே சம்பாரிச்சுக்கலாமே! நீங்க கோர்ஸா வந்து கண்டக்ட் பண்றீங்க. அதான் ஆரம்பம் முதல்லயே நான் அதான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் அத கேட்டேன். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன் நான். எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு. மார்க்கெட்ல இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுலயே காசு எவ்வளோ வேணுமோ செலவே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சம்பாரிக்கலாம். அப்புறம் ஏன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவானே? அந்த அந்த இதுதான். அதனால வந்துட்டு யாரும் வந்து அந்த மாரி எதுவும் நெனைக்கவே நெனைக்காதீங்க. இந்த மாரிலாம் யோசிக்கிறதா தான் டீவியேஷனே வந்து இல்லாம பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன் நான். டோன்ட் கெட் டீவியேட்டட். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன? இப்ப கத்துக்கணும். அதான் டெய்லியும் வீடியோ போடுறோமே! இதுலேருந்து நீங்க கத்துக்க பாருங்க.
அழகா சப்போர்ட்டுக்கு வந்து போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போயிருக்கிறான். அதுக்கு மேல போகல. அது மேல பாடி க்ளோஸே வைக்கல. எக்ஸாக்ட்டா போயிட்டாரு. 400, 410 அந்த ரேஞ்சுக்கு வந்தான்னா 600, 580, 600 வரைக்கும் போயிரும். வர்ற வரைக்கும் பொறுமையா இருந்து வந்ததுக்கப்புறம் எடுங்கன்னு தான் சொல்றேன் நான். தொடர்ந்து இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுனீங்க அப்டின்னா, கன்ஃபார்மா வந்து ஜெயிக்கலாம். இதுல மட்டும் தான் நடக்குதா அப்டின்னா, எல்லாத்துலயுமே இதான் நடக்குது. சென்செக்ஸ்ல நடக்குது, மிட் கேப்ல நடக்குது, பேங்க் நிஃப்டில நடக்குது. மிட் கேப் பார்த்தீங்களா? நேத்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோமே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட இழுத்து விட்டோம். இன்னைக்கு எங்க வந்து சப்போர்ட் எடுத்தான் பார்த்தீங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கன்சல்டேஷன் பண்ணான். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஓப்பனே வந்து கிடுகிடுன்னு கீழ வந்தான். எங்க வந்தான்? ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான் கரெக்ட்டா. ட்ரெண்ட் லைன்லேருந்து எங்க போனான்? திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டான். நேத்து தான் போட்டேன் இந்த கோடு. அதுவும் உங்ககிட்ட பேசிட்டே தான் போட்டேன்னு நெனைக்கிறேன் நான். அப்போ 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்துரும். ஃபால் ஆயிருக்கு, ரெக்கவர். ஃபால் ஆயிருக்கு, ரெக்கவர் ஆயிருக்கு. ஃபாலு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த மெஷர் பண்ணீங்கன்னா, எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க இது. அதே இந்த ஃபால்லேருந்து இந்த ஃபால மெஷர் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கா? அப்ப திரும்ப புல் பேக் போயிட்டு திரும்ப வரும்போது இந்த ஃபால் கன்டின்யூ ஆகணும். கன்டின்யூ ஆகல பார்த்தீங்களா? இங்கேயே நின்னுட்டான். இங்கேயே நின்னுட்டான். அப்ப இங்கிருந்து என்ன ஆச்சு? மேல போனான். இந்த லெவல கட் பண்ணான். கட் பண்ணான், கட் பண்ணான். மேல இந்த பாடி லெவலுக்கு வந்து போயிட்டான். அடுத்து வந்து இந்த பாடி லெவலுக்கு அடுத்த அடுத்த புஷ்ல வந்து அங்க போயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். நீங்க தான் வந்து அத வந்து பயிற்சி பண்ணி நீங்க வந்து கத்துக்கணும். அவ்வளோதான். அப்போ நேச்சுரல் கேஸ்ல வந்து என்ன பேசிட்டு இருந்தோம்? ப்ரீவியஸா வந்து 3 தடவ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆயிருக்கு. திரும்பவும் கூட அந்த இடத்துக்கே வந்து ரெசிஸ்ட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா? அப்படின்னு நேத்து வந்து பேசினோமா? எக்ஸாக்ட்டா அந்த இடத்துக்கே வந்து ரெசிஸ்ட் ஆயிருக்கிறான். பூமாலை என்ட்ரியோட குடுத்துருக்கிறான். கீழ வந்தவன் எது வரைக்கும் வந்திருக்கான்? மிட் கேப்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாரி ட்ரெண்ட் லைன் தான் அவ்வளோதான். 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணோம். அடுத்த பாயிண்ட் இங்க கிடைச்சது. இங்கேயே கரெக்ட்டா போயிடுச்சு. அப்ப இத வந்து இன்னும் தொடர்ந்து இழுத்துக்கிட்டே வர்றோம். அப்ப திரும்பவும் இங்க வந்து கரெக்ட்டா போயிட்டான். அப்ப தொடர்ந்து இத வந்து இன்னும் இழுத்து வச்சிருக்கிறோம். ஒரு வேள கீழ இங்க வந்தான்னா, மறுபடியும் கூட மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஹை பண்ணா, அடுத்து ஒரு ஹை பண்ணா, அடுத்து ஒரு ஹை பண்ணா, அடுத்து ஹை பண்ணாம அப்படியே வந்து இருந்தான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹை பண்ணி மேல போயிட்டானா? ஒருவேள கீழ வரும்போது இந்த லெவல கட் பண்ணனான் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா இந்த லெவல கட் பண்ணான்னா, இந்த ட்ரெண்ட்ல எனக்கு வர வாய்ப்பு இருக்கு. திஸ் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். பிரைஸ் அப்படியே இழுக்கும் இது. இழுத்து இங்க வந்துட்டான் அப்படின்னா, இங்கிருந்து ஒரு தடவ மறுபடியும் வந்து தள்ளி விட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மேல போய் கீழ போறான்னா கூட, கொஞ்சம் மேல போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் பிரேக் ஆயி, இந்த லெவல கட் பண்ணும்போது கீழ வருவான். அடுத்த டார்கெட் இங்க இருக்கு. அடுத்த டார்கெட் இங்க இருக்கு. மிட் கேப்பும் இதே மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. மிட் கேப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாரி வந்து மேல போயிருக்கானா, திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு, கொஞ்சம் மேல போய் இப்படியே வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவை 2 புள்ளி தான். அந்த 2 புள்ளி கிடைச்சதா, அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் அவ்வளோதான். அடுத்து உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கரெக்ட்டா குடுத்துருக்கான் பாரு. நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ட்ரெண்ட் தான். அந்த ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சானா, அவன வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பேங்க் நிஃப்டி மாரியே தெரியுதா? யாருக்காச்சும்? பேங்க் நிஃப்டில என்ன பண்ணான்? 2, 3 தடவ இந்த இடத்துல வந்துட்டு மேலேருந்து பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இப்படி இப்படி சப்போர்ட் எடுத்துட்டு மேல வந்தான். ட்ரெண்ட் லைன புடிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அதே சப்போர்ட்டுக்கு வந்தான். அங்கிருந்து வந்து திரும்ப வந்து ரெக்கவர் ஆயி, திரும்பவும் இப்போ ட்ரெண்ட் லைன்லயே போயிட்டு ஒட்டிக்கிட்டு இங்க நின்னுட்டு இருக்கிறான். இப்ப அதே மாரி இது நடக்குமா? தெரியல. நடந்ததுன்னா இங்க பை பண்ணிடலாம் நம்ம கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி இப்ப தான் நடந்திருக்குது. நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். அதனால வந்தா கண்டிப்பா எடுப்போம். பை இங்க பண்ணிடலாம். தாராளமா பண்ணலாம். பட் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எதனா வாய்ப்பு கிடைச்சதா? இன்னைக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சது? பாருங்க. ஆ இது லோ. எக்ஸ்ட்ரீம் லோ இதான். எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு எப்படி வந்து மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? அப்படியே அந்த லெஃப்ட்ல இந்த இந்த இடத்த பாருங்களேன். எக்ஸாக்ட்டா வந்து பாடி வந்து க்ளோஸே வைக்க மாட்டான். இங்க என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஒரு சின்ன ரெக்கவரி மாரி குடுத்துருக்கிறான். இவன் எதுக்கு மேல போனா போவான்? இதுக்கு மேல போனா போயிருப்பான்.
போகலையே. போகாம திரும்ப கீழ வந்து இந்த லோவ கட் பண்ணோம்னா, வால்யூமோட கட் பண்ணோம்னா, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு கீழ கொண்டு போயிருங்க. எது வரைக்கும் கொண்டு போயிருங்க? இந்த லோ வரைக்கும் தான் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கான்? மேல வந்துருங்க. இத கட் பண்ணணும். கட் பண்ணானா முடியல. கீழ வந்தான். கீழ வர முடியல. அப்ப மேல வரும்போது இந்த இடத்த எவ்வளோ வால்யூமோட கட் பண்ணியிருக்கானா? இந்த வால்யூமோட கட் பண்றான்னு எத்தன தடவ நான் சொல்லியிருக்கேன். அப்ப அடுத்த டார்கெட் எங்க? இங்க தான் இருக்கு. வந்தானா? இந்த டார்கெட் கொஞ்சம் மேல போனா, எங்க போனான்? நம்ம சொன்ன அதே லெவலுக்கு வந்தானா? வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு கீழ வரைக்கும் வந்தான். எத தாண்டக்கூடாது அவன் இந்த மாரிலாம் வந்தானா? இங்க இத தாண்டக்கூடாது. இங்க வந்தானா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு தடவ பை எடுப்பீங்க. பெரிய பீரிஷ் கேண்டில், பெரிய பீரிஷ் கேண்டில், பெரிய பீரிஷ் கேண்டில். அப்போ கூட நீங்க பை தான் எடுப்பீங்க. இது ரிவர்ஸ் ஆகி உள்ள குளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இப்ப இங்கேருந்து என்ன ஆகும்? மேல போறதுக்கு வாய்ப்பு. இப்ப எங்க போயிடுச்சு? இங்க போயிடுச்சு. நம்ம வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ட்ரெண்ட் லைன போய் டச் பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்க வந்து அவசரப்பட்டு செல் பண்ண மாட்டோம். நீங்க செல் பண்ணியிருந்தா கூட, இப்போ நீங்க கரண்ட் மார்க்கெட்ல 59.29 நீங்க செல்லு. 59.29 நீங்க செல் எடுத்திருந்தீங்கன்னா, 59.23 வரைக்கும் போயிருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கீழ போவான் கண்டிப்பா. உங்களுக்கான ஸ்டாப் வந்து போட வுடுவான். திரும்ப வந்து ஹிட் பண்ணானா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நேரத்துல இங்கிருந்து பார்த்துட்டீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்கான். இப்படி கொஞ்சமா கீழ வந்துட்டு கூட திரும்ப வந்து மேல போம்போது இந்த ட்ரெண்ட்லேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகலாம். இல்லன்னா இந்த இடத்துலருந்து டைரக்ட்டா வந்து இப்படி போயிடலாம். என்ன வேணாலும் நடக்கும். பட் ஆஸ் பெர் ரூல் என்ட்ரி அட் எக்ஸிட் நான் ட்ரேட் எடுத்துர்றேன் சார். எடுத்துருங்கன்றேன் நான். தப்பே இல்ல. 59.30 வந்துதா செல்லு. கண்ண மூடி ஐஸ் க்ளோஸ் செல். அப்ப என்ன பண்ணுவீங்க? மேல போய் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிருவீங்க. அவ்வளோதான். ஸோ அத வந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமானாலும், கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ நீங்க பெரிய பெரிய வெற்றிகள் வந்து நீங்க அடையணும்னு வாழ்த்தி இந்த பதிவ வந்து இதோட நான் வந்து முடிக்கிறேங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்க பார்த்ததுக்கு. நெறைய மெசேஜ் அனுப்புறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து என்னால குடுக்க முடியல அப்படின்னு. டைம் பத்தல எனக்கு. ஆ மன்னிக்கணும். அதனால நீங்க ரிப்ளை குடுக்கல அப்படின்லாம் நீங்க வந்து நெனைக்காதீங்க. ஒரு சில கேள்விகளுக்கு மட்டுமே ரிப்ளை வந்து முடிஞ்ச வரைக்கும் குடுத்துட்டு இருக்கேன். மத்த எதுவுமே வந்து பார்க்கலங்க. நீங்க அத பத்திலாம் எந்த கவலையும் படாம பயிற்சி மட்டும் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னு நான் வந்து தினம் ஒரு பார்வையில சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அத நீங்க எல்லாம் பாருங்க. இதுவே போதும். ஒருவேள நான் வந்து கோர்ஸ் இது பண்றேன், கண்டக்ட் பண்றேன். வந்து ஜாயின் பண்ணுங்க. இவ்வளோ காசு குடுங்கன்னு கேட்டா கூட நீங்க குடுக்க தேவையில்ல. ஏன்னா எல்லாமே நான் இங்க சொல்லிட்டேன். அங்க நான் என்ன புதுசா சொல்லப் போறேன்? அதனால வந்துட்டு நீங்க அத பத்திலாம் கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் வர்றேன். எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்றேன். சீக்கிரமா நீங்க வந்து கத்துக்குங்க. பணம் அப்புறம் சம்பாரிச்சுக்கலாம். கத்துக்கங்க. கத்துக்கிட்டா பணம் வந்து தன்னால வந்து சம்பாரிக்க ஆரம்பிச்சுருவீங்க. பெரிய கேண்டில் பார்த்து பயப்படாதீங்க. அந்தந்த இடம் வந்ததுன்னா, அந்த இடத்துல எடுக்க பாருங்க ட்ரேடு. அப்புறம் உங்கள மீறி போச்சுன்னா, நீங்க குளோஸ் பண்ணிட்டு வெளில வர பாருங்க. என்ட்ரி அட் எக்ஸிட் 1, 2, 3 ட்ரேட் எடுக்க பயமா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பார்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பிகினர்ஸ் கைட்ல இருக்குது. பொறுமையா வந்து பாருங்க. ஓ ரொம்ப நன்றி. நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். வணக்கம்.